ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தலாமா 15 டே 50 புட்டாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் 15. ஸோ புட்டாவோட லாஸ்ட் டே இதாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் டிப்ஸும் கொடுத்துருக்கேன், டிசைன் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து 5 லைன் இல்லாட்டி 3 லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, சுகர் பீட் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் இல்லாட்டி 3mm பீட் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் சுகர் பீட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி புட்டாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அப்படி போடும்போது உங்கள் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் வந்து ரொம்ப பெருசாகவும் ப்ராடாக அழகாக தெரியும். ஸோ சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்காக கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த டிப்ஸு. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன கலர் ப்ளவுஸ் இருக்கோ, ஸோ என்ன கலர் சாரீ கலரில் இருக்கோ அந்த கலரில் இங்கே ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ல் பீடு வித் சுகர் பீடு, பேர்ல் பீடு சுகர் பீடு, பேர்ல் பீடு சுகர் பீடு இது மட்டும் வச்சு தான் நம்ம வந்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக செயின் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பேர்ல் பீட் போடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சுகர் பீட் வந்து எடுத்து போடுங்க. ஸோ இப்படி கீழேருந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் சுகர் பீடை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் பீட் மேலே வந்துடும். ஸோ மேலேருந்து போடும்போது மேலே பேர்ல் பீடு அப்படி போட்டுக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ புட்டாவுக்கு வந்து எவ்வளோ கேப் விடணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு மெஷரிங் சொல்கிறேன். ரொம்ப குட்டி குட்டி புட்டாவாக நீங்கள் பேக் நெக்கில் போடுறீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கும் கீழே 1/4 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பேக் நெக்கு டிசைனில் நீங்கள் புட்டா போடுறீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ புட்டாஸ் வந்துட்டு சின்னதாக போடலாமா பெருசாக போடலாமா அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு டிசைன் நீங்கள் எடுத்திங்கனாலும் அதோட பேஸ் வந்து ஒரு புட்டா டிசைனாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை ஹெவி ஒர்க்கு சிம்பிள் ப்ளவுஸ் எதுவாக யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு புட்டாஸ் இல்லாமல் நீங்கள் டிசைன் வந்து போட முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் மெஷர் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இன்னையோட 15 டே புட்டாஸ் சேலஞ்ச் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நாளையிலேருந்து என்ன மாதிரியான டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரியான சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கேளுங்க, உங்களுக்கு நான் அதை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ இன்னோட 15 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளையிலேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.